இங்க வயசான ஒருத்தர் தெரியாம தண்ணீல வழுக்கி கீழ ஒரு பொதக்குழில விழுந்தாரு. விழுந்துட்டு எழுந்து கத்துனா அவரோட வாய்ஸ் வெளியில யாருக்குமே கேட்கல. அதனால அங்கேயே இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவருக்கு மேல ஏறி போக கீழ பார்த்தா ஒரு டாலர் கிடைக்குது. அதுல அவரோட ஒய்ஃபும், அவரோட குழந்தையும் இருக்கிற மாரி ஃபோட்டோ இருக்கிறத பார்த்துன்னு ரொம்பவுமே ஆச்சரியத்துல நின்னுட்டுருக்காரு. அப்போ ஒரு இடத்துல அத மாட்டிட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு கேட்க பார்த்து எங்கேருந்தோ திடீர்னு ஒரு பிரெட் பாக்கெட் வந்து அவர் கையில விழுது. இத பார்த்தோனே ஆர்வக்கோளாறுல வேகமா சாப்பிட்டுட்டு இருக்க அப்பன்னு பார்த்து திடீர்னு நிக்கல் எடுக்க ஆரம்பிக்குது. தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டோனே கொஞ்ச நேரத்துல மறுபடியும் ஒரு தண்ணி பாட்டில் வந்து விழுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு மேல பார்த்தா ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா குடுக்குற எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கான். அதுதான் இங்க வந்து இவன் கையில வந்து விழுந்துட்டு இருக்கு. அப்படி இவன் சாப்பிட்டுட்டு இருக்க பார்த்து என்ன ஆகும்னா, மேல இருந்து அந்த பையன் ஒரு குச்சி எடுத்து கிடாச்ச அது கீழ வந்து விழுது. இத பார்த்தோனே அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, இந்த குச்சிய மட்டும் எப்படியாவது நம்ம இங்க வர வச்சுட்டோம்னா நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லி யோசிக்கிறான். அதனால கல்லுலாம் எடுத்து கிடாசுறான். ஆனாலும் அது பத்தாது. ஆனாலும் இவன் விடாமுயற்சி விஸ்பர் கொச்சின் திருப்பி திருப்பி விட்டுறான். ஆனா அது பத்தல. மறுபடியும் அந்த கல் அவன் மேல வந்து அடிக்குது. அதனால என்ன பண்றான்னா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது யோசிச்சுட்டு இருக்க பத்தி அங்க ஒரு லப்பர் ஒண்ணு கிடக்கும். அத எடுத்து அந்த கல்ல வர வச்சு இன்னும் நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான். அதனால அந்த டீப்ப கட்டி கல் எடுத்து கிடாசுறான். ஆனா அது கீழ விழ மாட்டேங்குது. இவனும் மறுபடியும் மறுபடியும் ட்ரை பண்றான். ஆனாலும் விழல. கடைசியா ஒரு தடவ நின்றான். பட் இந்த டைம் அந்த குச்சியில அடிச்சு அந்த குச்சி அவனுக்கு கீழ விழுந்துருது. இவனும் அந்த குச்சியெல்லாம் உடைச்சு அந்த இடத்துலயே சுத்தி சுத்தி கட்ட ஆரம்பிப்பான். அப்படி கட்டி கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறவும் ஆரம்பிக்கிறான். இந்த டைம் ஒரு வழியா மேல வந்துட்டான். அப்பன்னு பார்த்து திடீர்னு மழை பெய்ய பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏறி போறான். ஆனா அவனோட கெட்ட நேரம் மறுபடியும் அந்த புதைக்குழில விழுந்துடுறான். ஆனா இந்த டைம் தண்ணி ரொம்பவுமே அந்த புதைக்குழில வந்துட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு நீச்சல் தெரிஞ்ச காரணத்தினால அந்த இடத்த விட்டு அந்த புதைக்குழியிலேருந்து தப்பிக்கிறான். இப்படியே அவன் மேல வந்து கடவுளுக்கு ஒரு நன்றி மழை வரலன்னா இங்கேருந்து தப்பிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வானத்த பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அப்படியே இங்கேருந்து தப்பிக்கிறான்.